Welcome to WinPlus Max channel. Unit 28 part 2 பாருங்க integration of square root of a square plus or minus x square dx. அதே மாதிரி அடுத்தது integration of square root of x square minus a square. இந்த வடிவில் இருந்தால் எப்படி தொகை காண்பது? இதுவரை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்னா பகுதியில் தான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா தொகுதி ஒத்து இருக்குது, பகுதி இல்லை. அந்த மாதிரி இருந்தால் எப்படி தொகை கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்னா என்ன ஃபார்முலைஸ் பண்ணணும்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ இன்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. சரியா? அடுத்தது செகண்ட் ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. அதே மாதிரி அடுத்தது இது ப்ளஸ் இது மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ்னா எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி. சரியா? இதில் இருந்தான ஃபார்முலா கொஞ்சம் மெமரி பண்ணிட்டீங்கன்னா இதை ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். அப்போ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாடலில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மாடல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 4ன்னு சொல்லக்கூடியது 2 ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இந்த இது ஏ ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். சரியா? இன்டு டிஎக்ஸ்னா என்ன ஃபார்முலா இருக்குது? எக்ஸ் பை டூ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஏ இருக்க பிளேஸ் பற்றிக்கு 4 ஏ ஸ்கொயர்னா 4 போடணும், ஏன்னா 2 போடணும். சரியா? இப்போ வந்து ஏ ஸ்கொயர்னா 4 போட்டிருக்கோம். 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்பது 4 பை டூ சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ என்பது 2. இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம், 2 வரும். அடுத்த லைனில் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதை கேன்சல் பண்ணும்போது 2 வரும். 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் சி. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ இது எந்த மாடலில் இருக்குன்னா நம்மளுக்கு எந்த ஃபார்மில் எடுக்கலாம்னா தேர்ட் ஃபார்மில் எடுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாடல் இருக்குது. அது மாதிரி எழுதணும்னா ஃபஸ்ட்டு 25 எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 5x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பக்கத்தில் கெழு ஏன்னு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்னா 1/a கொடுக்கணும். அப்போ 1/aன்னு சொல்லக்கூடியது 1/5ன்னு வரும். எக்ஸின் பக்கத்தில் இருக்க கெழு 5னால 1/5 கொடுத்த பிறகு தான் அடுத்ததாக இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ஃபார்மில் எப்படி யூஸ் பண்ணணும்? எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம 5x எடுக்கணும். எக்ஸ் ரீப்ளேஸ் 5x. அது மாதிரி ஏ ரீப்ளேஸ் ஏ என்பது 3, ஏ ஈக்குவல் டு 3ன்னு எடுக்கலாம். அந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 5x போடுங்க, ஏ இருக்க இடத்துலலாம் 3 போடுங்க. அப்போ என்ன வரும்? எக்ஸ்னா 5x பை 2, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் வரும். 5x ஸ்கொயர்னா 25x ஸ்கொயர் வருது மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்பது 3 ஸ்கொயர் அப்படின்னா 9 மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் பை 2. ஏ ஸ்கொயர் பை 2னா ஏ ஸ்கொயர்னு சொல்லக்கூடியது 9 பை 2 லாக் எக்ஸ்னா 5x ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 25x ஸ்கொயர் மைனஸ் 9 மாடுலஸ் ப்ளஸ் சி. சரிங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்மில் எடுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். இதே மாடலில் தான் இருக்குது. இதை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும், இதை ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். சரியா? இங்கே மாற்றி எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒன்று தான், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று தான். ஃபஸ்ட் ஏ ஸ்கொயர் எழுதியிருக்காங்க, ரெண்டாவது எக்ஸ் ஸ்கொயர் எழுதியிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எதனாலனா எக்ஸின் பக்கத்தில் கெழு இருந்தால் நம்மளுக்கு கட்டாயம் இந்த 1/a கொடுக்கணும். சரியா? இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் உள்ள கெழுவை என்ன செய்யணும்னா வகுக்க வேணும். சரியா? இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு பக்கத்தில் கெழு என்ன இருக்குது? 1/2 தான். 1/2 ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுங்க எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 2x ப்ளஸ் 1. எக்ஸ் இருக்க பிளேஸ்ல எல்லாம் 2x ப்ளஸ் 1 போடணும் இந்த ஃபார்முலாவில். அடுத்தது ஏன்னு சொன்னால் எவ்வளோ போடணும்னா 9 போடணும். ஏ ஸ்கொயர்னால் எவ்வளோ போடணும்னா 81 போடணும். சரியா? இப்போ எக்ஸ் பை 2னா 2x ப்ளஸ் 1 பை 2. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்னா 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்து ஏ ஸ்கொயர்னா 81 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்பது 81 பை 2 லாக் மாடுலஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. எக்ஸ்னா 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயருக்கு மதிப்பு இந்த ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். மாணவர் செயல்பாடில் தொகையீடுகளை ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்டு டிஎக்ஸ். இன்டகிரேஷன் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம், ஈஸியாக இருக்கும். எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மில் எடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. ஏ இருக்க பிளேஸில் வந்து 2, ஏ ஸ்கொயர்னா 4 போட்டுருங்க. இப்போ எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 4 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்னா 4 பை 2 அடுத்து லாக் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 மாடுலஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்மளுக்கு இந்த 4 பை 2னா 2ன்னு போட்டுடலாம், கேன்சல் பண்ணால் 2 வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 இன்ட்டு லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் சி. இதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். சரியா? செகண்ட் சம் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ஏ பை பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இருக்குது. இப்போ நமக்கு இது வந்து இந்த மாடலில் இருக்குது. ஏன்னா இங்கே பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. சரியா? அப்போ இந்த ஃபார்முலா இதுக்கு ரிலேட் ஆகுது. அப்போ இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இந்த ஃபார்முலா என்ன சொல்லுது, எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சின்னு இருக்குது. சரியா? இப்போ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஏ பை பியை கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துகிட்டு இப்போ என்ன வருது, இன்டகிரேஷன் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இப்படி இருக்குது. இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுடலாம்னா இப்போ இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது ஏன்னு சொல்லக்கூடியது பி, ஏ இருக்கிற பிளேஸில் பி போட்டுருங்க, ஒய் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் போட்டுருங்க. சரி, எக்ஸ் இருக்கிற பிளேஸில் ஒய் போட்டுருங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய். இப்போ எக்ஸ் பை 2, எக்ஸ் பை 2னா நம்மளுக்கு எக்ஸ்னா ஒய், ஒய் பை 2 அதுக்கு முன்னாடி ஏ பை பி வரும், ஏ பை பி ஒய் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2, ஏ ஸ்கொயர் பை 2னா இங்கே பி ஸ்கொயர் பை 2ன்னு போடணும். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னு இருக்குது, எக்ஸ் பைன்னு சொல்லக்கூடியது எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒய், ஒய் பை ஏன்னு சொல்லக்கூடியது பி, அதான் ஒய் பை பி ப்ளஸ் சி. இதான் வந்து இதனோட இன்டகிரேஷன் ஆன்சர். சரியா? அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் பி பை ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு இதை எப்படி செய்யலாம்னா ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் இதில் அந்த பி பை ஏ காமனாக எடுத்துக்கோங்க, பி பை ஏ எடுத்துட்டோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. இதே ஃபார்முலா தான் அங்கே இருக்குது, அப்படியே இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே தான் இங்கே இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதணும். என்ன வரும், எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த மதிப்பீடு ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அடுத்த மதிப்பீடில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயரை வந்து நம்ம ஹோல் ஸ்கொயர் மாடலில் எழுதும்போது எப்படி தான் எழுத முடியும்னா 3x ஹோல் ஸ்கொயர், 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16 எப்படி போடலாம்னா 4 ஸ்கொயர்னு போடலாம் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/a. ஏன்னா எக்ஸ் பக்கத்தில் கெழு இருந்துச்சுன்னா நம்பர் கெழு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கட்டாயம் 1/a கொடுக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது எக்ஸு பக்கத்தில் கெழு இருக்குது 3 இருக்குது, அப்போ 1/3 கொடுக்கணும். 1/3 இன்ட்டு இனி செகண்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? 1/3 இன்ட்டு அடுத்தது இதே மாடலில் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மாடலில் இருக்குது. அதனால் இந்த ஃபார்முலா எக்ஸ் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை 2 இன்ட்டு லாக் மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு நமக்கு இதில் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 3x, எக்ஸ்னா 3x, ஏ ஸ்கொயர்னா 4, ஏ ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் வருது, அப்போ 16 வரும். ஏ ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர், ஏ என்பதப்போ ஏ இருக்க பிளேஸில் என்ன போடணும்னா 4 போட வேண்டியிருக்கும். நம்மளுக்கு 1/3 எக்ஸ்னால் நம்ம கட்டாயம் 3x தான் போடணும். 3x பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை அப்படியே எழுதிக்கோங்க, இதுதான் அதுக்கு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர்
அடுத்தது ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் என்பது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா, ஏ ஸ்கொயர்னா 16. 16/2 லாக் எக்ஸ்னா 3x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்னா 3x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மாடுலஸ் ப்ளஸ் சி. இப்போ இஸ் ஈக்குவல் டு 1/3 இது ப்ராக்கெட் என்ன வரும் 3x/2. இதை எப்படி போட்டுடலான்னா 9x² ப்ளஸ் 16 போட்டுடலாம். ப்ளஸ் இதை வந்து கேன்சல் பண்ணால் 1, இங்கே வந்து 8. அப்போது 8 லாக் மாடுலஸ் 3x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x² ப்ளஸ் 16 ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். மதிப்புள்ள செகண்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 - x² into dx. இது வந்து இதே மாடல் இருக்குது. a² - x². இந்த ஃபார்முலா எடுத்தோம்னா x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a² - x² ப்ளஸ் a²/2 இன்ட்டு sin inverse x/a ப்ளஸ் சி. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 25 எப்படி போட்டுடலாம்னா 5² போட்டலாம். 5² - x² இன்ட்டு dx. அப்போது எக்ஸ் வந்து அப்படியே தான் வரும். பட் ஏன்னு சொல்லக்கூடியது என்னன்னா 5 வரும். 5². a²னா 5² போடணும், ஏன்னா 5 போடணும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்பது x/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a²னா என்ன சொன்னேன் 25 போட்டுடலாம். 25 மைனஸ் x² ப்ளஸ் அது மாதிரி a²ன்னு சொல்லும்போது நம்ம போடலாம் 25 டிவைடட் பை 2 சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது எக்ஸே தான் டிவைடட் பை ஏ என்பது இங்கே 5 ப்ளஸ் சி. இதான் வந்து இதனோட ஆன்சர். மதிப்பீடுள்ள தேர்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் 3x + 7 டிவைடட் பை x² - 3x + 2 இன்ட்டு dx. இதில் தொகுதியை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். தொகுதி என்ன இருக்குது 3x + 7 இஸ் ஈக்குவல் டு இந்த தொகுதி எப்படி எழுதணும்னா a இன்ட்டு d/dx ஆஃப் பகுதி எழுதணும். பகுதி என்ன இருக்குது x² - 3x + 2 ப்ளஸ் b போட்டுக்கோங்க. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தொகுதியை இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு தொகுதியை இதை வகைப்படுத்திடலாம். d/dx ஆஃப் இதுனா x² - 3x + 2னா இதை வகைப்படுத்தணும். வகைப்படுத்தும் போது x²க்கு 2x மைனஸ் 3xக்கு 3 2க்கு வந்து 0 சரியா ப்ளஸ் b. இப்போ நம்மளுக்கு ஏயை உள்ள இன்ட்டு பண்ணிடலாம். என்ன வரும்னா 2ax - 3a ப்ளஸ் b. லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னா 3x + 7 இருக்குது. இப்போ நம்ம எக்ஸின் கெழுவை சமப்படுத்துகிறோம். எக்ஸின் கெழுவை சமப்படுத்தும் போது எக்ஸுக்கு இங்கே எக்ஸுக்கு கெழு எவ்வளோ இருக்குது 2a இருக்குது. இங்கே எக்ஸின் கெழு வந்து 3 இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா a = 3/2 கிடைக்கும். எக்ஸின் கெழுவை சமப்படுத்தி a மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். மாறிலி உறுப்பு இங்கே மாறிலி உறுப்பு என்னெல்லாம் இருக்குன்னா -3a ப்ளஸ் b. இங்கே மாறிலி உறுப்பு 7 இருக்குது. இப்போ 3 ஏன் மதிப்பு இதில் பிரதிட்டோம்னா என்ன வரும் 3/2 ப்ளஸ் 3 b = 7. இதை வந்து இன்ட்டு பண்ணால் என்ன வரும்னா -9/2 ப்ளஸ் b = 7 இம்ப்ளைஸ் b = என்ன வரும்னா 7 கூட எதை கூட்டணும் 9/2 கூட்டணும். இப்போ வந்து இதை எல்சியம் எடுத்தோன்னா என்ன வரும்னா 7 கூட 2 பேருக்குன்னா 14. 14 கூட 9 கூட்டினா 23/2 வரும். பியின் மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா நமக்கு b சமம் 23/2 கிடச்சிருக்கு சரியா. இப்போ நமக்கு என்ன பண்ணலான்னா இதை இந்த பாக்ஸ் பண்ணியிருக்க இந்த பிளேஸில் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல ஏ இருக்க இடத்துல ஏ வேல்யூ, பி இருக்க இடத்துல பி வேல்யூ. இப்போ 3x + 7 ஈக்குவல் டு இந்த பாக்ஸில் ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் 3/2 2x - 3 ப்ளஸ் பின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குன்னா 23/2. இப்போ இன்டகிரேஷன் பண்ணி எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 3x + 7 பை x² - 3x + 2 இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு 3x + 7க்கு வேல்யூ தான் இது. அப்போ இந்த தொகுதி எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 3/2 2x - 3 ப்ளஸ் என்ன வருது 23/2 டிவைடட் பை பகுதி என்ன இருக்குது நம்மக்கிட்ட x² - 3x
ப்ளஸ் 2 இன்டு டிஎக்ஸ். இப்போ தொகுதியில் 2 டேர்ம் இருக்குது, பகுதியில் ஒரு டேர்ம் இருக்குது. தனித்தனியாக டிவைட் பண்ணிடலாம். அப்போ நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்னா இதை இஸ் ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு டேர்மு பை முதல் டேர்ம் பை இந்த டேர்மை டிவைட் பண்ணும்போது 3/2 காமனாக இருக்குது. அதனால் மாறிலியாக இருக்காத பொதுவாக எடுத்துக்கோங்க. 3/2 என்ன இருக்குது மீதி 2x மைனஸ் 3 வகுத்தில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இந்த டிஎக்ஸ். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அது மாதிரி செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா 23/2 பொதுவாக இருக்குது. அதாவது 23/2 பொதுவாக எடுத்துக்கோங்க. இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை பகுதி எழுதிக்கோங்க. என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதை ஐன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஐ ஈக்குவல் டு ஃபஸ்ட் உள்ளது I1, ரெண்டாவது உள்ளது I2. இது I1, இது I2. I1 I2 கண்டுபிடிச்சி டோட்டல் போட்டால் போதும் I கிடச்சிரும். சரியா? ஃபஸ்ட்டு I1ஓட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். I1 ஈக்குவல் டு என்ன இருக்குது 3/2 இன்டகிரேஷன் ஆஃப் 2x மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயரின் வகைக்கெழு 2x மைனஸ் 3xக்கு மைனஸ் 3 ப்ளஸ் 2க்கு 0. பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. எனவே என்ன பண்ணலான்னா 3/2ன்னு போட்டுட்டு லாக் ஒரு ஃபார்முலா படி இந்த லாக் பகுதி எழுதிடணும். லாக் மாடுலஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இப்போ நம்மளுக்கு I1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து I2 என்ன இருக்குது 23/2 இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குது. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2ஐ ரீஅரேஞ்ச் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அல்லது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அந்த மாடல் எழுத போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணால் மொதல் 2 டேர்மத்தை எழுதிக்கோங்க. என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போ இதில் பாதி வேலை எடுக்கணும். 3ல் பாதி வந்து 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு 2 இருக்குது, அதை அப்படி எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த முதல் 3 டேர்மையும் சேர்த்து என்ன போட்டலான்னா எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இது ஏ ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் இது வந்து 9/4 கடைசி எவ்வளோ 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து என்ன வரும் மைனஸ் 9 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது ப்ளஸ் 8 பை 4ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 9 ப்ளஸ் 8னா மைனஸ் 1/4 இருக்கும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். இது வந்து மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டலாம். இஸ் ஈக்குவல் டு 23/2 இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. அதான் நம்ம எப்படி மாற்றிருக்கோம்னா எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். இன்டகிரேஷன் 23/2 இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். இது இந்த மாடலில் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் dx எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2a இன்டு லாக் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ இந்த மாதிரி இருக்குது. அப்போது ஏயின் மதிப்பு என்னென்னா இங்கே 1/2, எக்ஸின் மதிப்பு என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 3/2. இப்போது எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியத்தில் என்ன போடணும்னா எக்ஸ் ரீப்ளேஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 போடணும். ஏன்னு சொல்லக்கூடிய என்ன போடணும்னா ஏ இருக்கிற இடத்துல 1/2 இந்த ரெண்டையும் போடணும். சரியா? இப்போ வந்து 23/2 அடுத்தது இன்ட்டு 1/2a 2 இன்ட்டு 1/2 லாக் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ஏனா எக்ஸ் மைனஸ் 3/2 அடுத்து மைனஸ் ஏனா மைனஸ் 1/2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ. இப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 ப்ளஸ் 1/2 மாடலஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு கேன்சல் ஆன பிறகு மீதி என்ன இருக்குன்னா 23/2 லாக். இப்போ நமக்கு இதுக்கு மீச்சியமாக எடுத்தோம்னா என்ன வரும்னா மீச்சியமாக 2. இப்போ இது 2ஆல் பெருக்கும்போது 2x
இங்கே -3 இருக்குது, -1 இருக்கும், -4 பை என்ன வரும் 2 டிவைடட் பை அதேமாதிரி இதுக்கு மிச்சமாக எடுத்தோம்னா கீழே 2 இருக்கும், மேலே என்ன வரும்னா 2x -3 + 1 -3 + 1னா -2 இந்த மாதிரி இருக்கும். இந்த 2 2 என்ன ஆயிரும் கேன்சல் ஆகும். இஸ் ஈக்குவல் டு 23/2 + c log 2x - 4 இருக்குது, 2x - 2 இருக்குது. அப்போ 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 காமனாக எடுத்திங்கன்னா என்ன இருக்கும்னா x - 2 இருக்கும் டிவைடட் பை இங்கே கீழே பகுதியில் 2 காமனாக எடுத்தால் என்ன வரும் x - 1 இருக்கும் மாடுலஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் வருதுன்னா 23/2 லாக் மாடுலஸ் x - 2 பை இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணோன்னா ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 23/2 லாக் x - 2 டிவைடட் பை x + 1 x - 1 மாடுலஸ் ப்ளஸ் சி. இதான் வந்து I2. நமக்கு I என்ன கண்டுபிடிக்கணும் I = I1 + I2 இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஐன்னு சொல்லியது கொஸ்டின். இப்போ ஐன்னு சொல்லக்கூடியது கொஸ்டின் என்ன இருக்குது இன்டகிரேஷன் ஆஃப் 3x + 7 x² - 3x + 2 dx ஈக்குவல் டு ஃபஸ்ட் I1 எழுதணும். I1 நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சுன்னா 3/2 லாக் மாடுலஸ் x² - 3x + 2 கிடச்சிச்சு. இது I1. இப்போ I2 ப்ளஸ் I2 தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது 23/2 லாக் மாடுலஸ் x - 2 டிவைடட் பை x - 1 ப்ளஸ் சி. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். மதிப்பீடில் 4th கொஸ்டின் பாருங்களா. இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 9 - 2x + 5 ² dx. இதுக்கு இந்த ஃபார்மில் இருக்குது. ஏன்னா 9 எப்படி எழுதுனா 3² எழுதும்போது இந்த மாடல் இருக்குது a² - x² dx ஈக்குவல் டு x/2 √a² - x² + a²/2 sin inverse x/a + c. இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ் பக்கத்தில் கெழு இருக்கனால இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் f of ax + b dx ஈக்குவல் டு 1/a g of ax + b. இந்த ஃபார்மில் கட்டாயம் 1/a கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் √ ஆஃப் 9 எப்படி போடலாம்னா 3² போட்டலாம். 3² - 2x + 5 ² dx. இப்போ நமக்கு இதில் a இருக்க பிளேஸில் எல்லாம் என்ன பண்ணணும் 3 போடணும். ஏன்னு சொல்லக்கூடியது 3 போடணும். எக்ஸ் ரீப்ளேஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 2x + 5 இருக்கும். சரியா. அப்போ x/2 சொல்லும்போது இஸ் ஈக்குவல் டு x/2னா நம்மளுக்கு எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது 2x + 5 டிவைடட் பை 2. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுக்கணும் இந்த ஃபார்மில் போடணும். எக்ஸின் கெழுவை 1/2ன்னு கொடுக்கணும். சரியா. எக்ஸின் கெழு இங்கே வந்து எக்ஸின் கெழு ஏன்னா 1/a வருது. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வருது எக்ஸின் கெழு வந்து 2 இருக்குது. அதனால் 1/2 கொடுக்கணுங்க டைம். 1/2 இன்ட்டு 2x + 5/2 அடுத்தது √ ஆஃப் a² - x² இருக்குது. அதான் நம்மளுக்கு 3² - 2x + 5 ² ப்ளஸ் a²ன்னு சொல்லுறது 9/2 sin inverse எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுன்னு எடுத்துருக்கோம் 2x + 5/a. a என்பது 3 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 1/2 2x + 5/2. இது எப்படி போட்டுடலாம்னா நமக்கு 3² 9 - 2x + 5 ² ப்ளஸ் 9/2 sin inverse 2x + 5 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. இதான் வந்து தேவையான இன்டகிரேஷன். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 2x + 1 டிவைடட் பை √ ஆஃப் 9 + 4x - x² dx. இப்போ நமக்கு இதை தொகுதி வைத்து ரீஅரேஞ்ச் பண்ணணும். தொகுதி எப்படி எடுத்துக்கலாம் 2x + 1 ஈக்குவல் டு a d/dx ஆஃப் 9 + 4x - x² + b. இப்போ இதை வந்து பண்ணலாம்னா வகைப்படுத்தலாம். 9க்கு வகைக்கெழு 0, 4xக்கு 4, x² -2x + b.
இப்போ இந்த ஏ கொண்டு உள்ள இன்டு பண்ணிடுங்க. இப்போ 4a மைனஸ் 2ax ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போ எக்ஸின் கெழுவை சமப்படுத்தணும். எக்ஸின் கெழு சமப்படுத்த போகிறோம். எக்ஸின் கெழுவை சமப்படுத்த எக்ஸின் கெழு சமப்படுத்தும் போது எக்ஸின் கெழு என்னெல்லாம் இருக்குன்னா மைனஸ் 2a இருக்குங்க. அதான் மைனஸ் 2 எழுதியிருக்கோம். இங்கே எக்ஸின் கெழு என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்குது. இப்போது 2a மைனஸ் 2a சமம் 2னா ஏயின் மதிப்பு என்பது 2/-2. கேன்சல் பண்ணும்போது 2 இன்ட்டு கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. அதேமாதிரி மாறிலி உறுப்புகள் என்ன இருக்குது? 4a ப்ளஸ் பி சமம் என்ன வருது? 1 வருது. இப்போது 4 இன்ட்டு ஏயின் மதிப்பை பிரதிட்டுருங்க. 4 இன்ட்டு -1 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. பி சமம் இது 4ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் -4. அது ரைட் சைடு போகும்போது +4. அப்போ பியின் மதிப்பு 5 வருது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏயின் மதிப்பையும் பியின் மதிப்பையும் இதில் பிரதியிடுறோம். இந்த பாக்ஸ் போட்டிருக்கையில பிரதியிடுறோம். ஏயின் மதிப்பு வந்து நம்மளுக்கு என்ன வருது? -1 வருது. பியின் மதிப்பு எவ்வளோ இருக்குதுன்னா 5 வருது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது? இதை திரும்ப ஒருக்கா எழுதிட்டு இந்த கொஸ்டின் ஒர்க் எழுதிட்டு இந்த தொகுதி மதிப்பு வந்து இதை போட்டுரும். தொகுதி மதிப்பு என்ன இருக்குது? -4 - 2x + 5. இதை என்ன பண்ணுறோம்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்னா 4 - 2x டிவைடட் பை இந்த பகுதி, அது மாதிரி 5 இந்த பகுதி எழுதுகிறோம். சரியா? அப்படி தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போது = இதை வந்து ஐயா எடுத்துக்கிறோம். அதான் கொஸ்டின். இதுதான் தேவையான இன்டெகிரேஷன். அதை ஐன்னு எடுத்துக்கோம். இதில் 2 எண்ணம் இருக்கிறனால 2 இன்டெகிரேஷன் இருக்கிறனால முதல்ல உள்ளது I1, ரெண்டாவது உள்ளது I2ன்னு எடுத்துருவோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு I1 கண்டுபிடிக்கலாம். I1 சொல்லக்கூடியது இது முதல் இன்டெகிரேஷன். அப்போ -4 - 2x டிவைடட் பை √9 + 4x - x² dxன்றது. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை வந்து f(x)ன்னு எடுத்துக்கலாம். f(x) அதோட இன்டெகிரேஷன் இந்த வகைக்கெழு மேலே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 9க்கு 0, 4xக்கு 4, -2x²க்கு 2x. அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொகுதியில் என்ன இருக்குது? வகைக்கெழு இருக்குது. அதே இதனுடைய வகைக்கெழு அங்கே மேலே இருக்குது. அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலானா இன்டெகிரேஷன் ஆஃப் f(x) டிவைடட் பை f(x). f(x)ன் வகைக்கெழு f(x) இது தொகுதியில் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னன்னா 2 × f(x). 2 போடணும். இந்த பகுதி அப்படியே எழுதணும். +e போடணும். அதே மாதிரி தான் எழுதியிருக்கோம். இந்த மைனஸ் வந்திருக்கனால ஃபஸ்ட்டில் மைனஸ் வந்திருக்கனால மைனஸ் வருது. அடுத்து 2 இந்த ஃபார்முலா எப்படி 2 போடுறோம். √() என்ன இருக்குது? இந்த பகுதி அப்படியே எழுதுகிறோம். சரியா? +e. இப்போ I1 ஃபினிஷ்டு. அடுத்து I2. இந்த I2 அப்படியே இங்கே எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பகுதியில் இருக்க √9 + 4x - x² இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாடலில் எழுதணும். இதுலேன்ட்டு நமக்கு இது a² + x² அந்த மாடலில் எழுதணும். ஏதாவது ரெண்டு டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி எழுத மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மைனஸை காமனாக எடுக்கிறேன். ஏன் மைனஸை காமனாக எடுக்கிறேன்னா x² பக்கத்தில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது. இப்போ x² காமனாக எடுக்கும்போது x² - 4x - 9 வரும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது இந்த 4ல் பாதி எடுக்க போகிறேன். 4ல் பாதி 2. 4ல் பாதி 2. இப்போது அதை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், கழிக்கணும். அடுத்து இந்த -9 வருது. இப்போ முதல் 3 டேர்மையும் வச்சு நம்ம எப்படி எழுதலாம்னா x - 2² போட்டுடலாம். 2² 4 -9 இருக்குது. -4ம் -9ம் என்ன வரும்? -13 வரும். இது ஸ்கொயர் மாடல் எழுதும்போது √13² இப்போ நம்ம திரும்ப இந்த மைனஸை உள்ள இன்டு பண்ணும்போது செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் ஆயிரும், ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் ஆயிரும். சரியா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா a² - x². a² - x² என்ன ஃபார்முலா இருக்குது? sin inverse x/aன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா தான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த 5 அப்படி எழுதுறேன். sin inverse xன்னு சொல்லக்கூடியது x - 2 டிவைடட் பை ஏன்னு சொல்லக்கூடியது √13. சரியா? இப்போ I2 கண்டுபிடிச்சிட்டோம். I2 இதுதான் I2. இப்போ I = I1 + I2னா இது I கொஸ்டின். ஆல்ரெடி I1 வந்து இது இந்த வேல்யூ, I2ன்னு சொல்லி இந்த வேல்யூ ரெண்டையும் டோட்டல் போட்டோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.